நம்ம நாள் தொடங்குறதே சாமி நெனச்சுட்டு தாங்க. காலையில எந்திரிச்சதே 5 மணிக்கு ஒரு தீபத்த போட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணா அந்த நாளே நல்லா இருக்குங்க. எனக்கு எப்பவுமே அப்படிதான். எந்திரிச்சுருவேன். 5 மணிக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததும் தீபத்த போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் கட்டுல போய் வேலைய பார்க்கலான்னு தோணும். அப்படியே ஆரம்பிச்சாச்சுங்க. எந்திரிச்சதையும் வேலைய ஆரம்பிச்சாச்சு. சமையல் கட்டுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயாச்சு. எடுத்து அரிசி ஊற வச்சாச்சு. நீ இன்னைக்கு என்னடா சமையல் பண்றதுன்னு யோசிச்சேன். பையன் என்ன கேட்குறானோ, அதையவே பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பையன் சொல்லியிருந்தானுங்க. அத எடுத்து முடிச்சாச்சுங்க. முடிச்சதையும் அடுத்த டியூட்டி. இது வேற யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணாம கிடக்குதுன்னு அதையும் போய் அயர்ன் பண்ணிட்டு இருந்தேனுங்க. அப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சவுண்ட் கேட்டா எந்திரிச்சுருவானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேனுங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து எந்திரி சாமி, எந்திரி சாமின்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு தொர. எந்திரிதாங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிங்க. எந்திரிச்சதையும் நமக்கு சமையல் கட்டுக்குள்ள தான் வந்து சட விடுறது. வந்தது என்னங்கிறேன் நான் கேட்டதெல்லாம் செஞ்சாச்சான்னாங்க. இல்ல, இல்ல உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ தான் நான் வராம இது பண்ணிறாதீங்கன்னு முதல்லயே சொல்லியிருந்தியே சாமி அப்டின்னுங்க. வந்தது எடுத்தாச்சு. இது இவ்வளோ இவ்வளோ தான் போடணும்மா. அது எடுங்க, இது எடுங்கண்ணா. சரின்னு சொல்லி கரம் மசாலா எடுங்க, பெப்பர் தூள் எடுங்க அப்டின்னா அவன் சொன்னதெல்லாம் எடுத்து போட்டாச்சுங்க. லைட்டா தேங்காய் எண்ணெய் ஊத்திங்கம்மா, லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க அப்டின்னா. சரின்னு மிக்ஸ் பண்ணியாச்சு. அம்மா இதெல்லாம் தோசைக்கல்ல தான் செய்யணும், தோசைக்கல் எடுங்க அப்டின்னா. சரின்னு சொல்லி தோசைக்கல் எடுத்து அதை வச்சு போட்டாச்சுங்க. இவன் இது செஞ்சு முடிக்காம ஆள் விட்டு நகர மாட்டேன்னு நின்னுட்டுக்கிறானுங்க. "நீ போய் கிளம்புன்னா" ங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அது நல்லபடியா வந்துருச்சுங்க. செஞ்சு எடுத்து இது சைடிஷாமா. அது செஞ்சு எடுத்து வச்சு போட்டு, ரெடி பண்ணி காலையில டிஃபன சாப்பிட்டு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சு விட்டாச்சுங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு நம்மளும் உட்காந்து அடுத்த வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து, இந்த நாள் பலகாலமா இருக்குதுடான்னு தைக்கிறக்கு எடுத்துருங்க. எடுத்தது எங்க அக்கா ஃபோன் பண்ணிட்டாப்புல. "ஏனுங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னாங்க. "இப்பத்தானுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேனுங்க" அப்படின்னுங்க. "வாங்க புள்ளைகளுக்கு துணி எடுக்க போகணுங்க. நாளான்னைக்கு கல்யாணம் அதுக்கு தைக்கணுங்கிறாங்க." சரி வாங்க நானும் வேலைக்கு பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. நம்ம போய் தேடுற நேரம் அந்த பையன் சப்போர்ட் பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி எட்றாப்பா கொஞ்சம் எடுத்து குடுப்பா, நாங்களும் கொஞ்சம் எடுத்து எடுப்போம் அப்படின்னு காட்டி, கொஞ்சம் கொஞ்சம் அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் தேடி புடிச்சு எடுத்துட்டுங்க, நம்ம என்ன துணி எடுக்கிறோமோ அதே தான் இந்த பாய் அக்காவும் எடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்க அதிகமா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு கிளாத் பத்தாத அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம அதையும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். பாட்டமா போடலாமா, மேல டாப்பா போடலாமான்னு யோசிச்சு யோசிச்சு அதை எடுத்து முடிச்சாச்சுங்க. எடுத்து முடிச்சு போட்டு வெளியே வந்து ஏங்க போலாமாங்க அப்படிங்கிறனுங்க. இன்னி எங்கேங்க போறது, வாங்க கம்மல் எல்லாம் செட் பண்ணி வாங்கிட்டு போயிடலான்ற மகளுக்குன்னாங்க. சரி வாங்கன்னு போய் இறங்குனா கம்மல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகுமான்னு எங்க அக்கா கையில துணி வச்சுட்டு தான் தேடுறது. இது இந்த கலர் செட் ஆகுமா, அந்த கலர் செட் ஆகுமா, எது மேட்ச் ஆகு, எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பூ எடுக்கும் இது எடுக்கும் நினைக்கிறது எனக்கு தோணுச்சு. நல்ல வேலை நம்மளுக்கு பையனா போயிருச்சு, புள்ளையாந்து எத்தனை எடுக்கிறதுன்னு. அப்புறம் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு